தேர்தல் திருவிழா கொண்டாட்டம் பரபரப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியின் கள நிலவரத்தையும் அதன் பிரச்சனைகளையும் படம் பிடித்து காட்டும் நிகழ்ச்சி இது. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி திருநெல்வேலி. நெல்லை சீமை என்றும் தென்பாண்டி சீமை என்றும் வரலாறு முழுக்க அழைக்கப்படும் இந்த தொகுதி தமிழகத்தின் அரசியல் வரலாற்றிலும் மிக முக்கியமான தொகுதி. திருநெல்வேலி தொகுதி அறிமுகம் இதோ. தமிழ் தோன்றியதாக சொல்லப்படும் பொதிகை மலையும் மனம் மயக்கும் மாஞ்சோலையும் தன்பூருணை ஆறு என்று அழைக்கப்படும் தாமிரபரணி ஆறு கொண்ட திருநெல்வேலி தொகுதி மிகுந்த இயற்கை அழகும் வளமும் கொண்டது. குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை என 5 திணைகளையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறது நெல்லை தொகுதி. பொதிகை மலை உச்சியில் தொடங்கி கூடங்குளம், பாபனா, பாளையங்கோட்டை, செம்பாலை என அழைக்கப்படும் தேரிக்காடுகள் என பல்வேறு சிறப்புகளை கொண்டது. வரலாற்றின் துவக்க காலத்தில் இருந்த வணிக பெருவழியில் அமைந்திருக்கும் நெல்லை தொகுதி தொல்லியல் சிறப்புகளையும் கொண்டது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதிய கால்டுவெல் இங்குதான் பணிகளை செய்தார். ஒரு வகையில் திராவிடம் என்னும் கருத்தாக்கத்தை உருவாக்கிய மண் என்று திருநெல்வேலியை சொன்னால் அது ஒன்றும் மிகையல்ல. இங்குள்ள மக்கள் பேசும் வட்டார மொழி தனக்கே உரித்தான அழகோடு இருக்கிறது. வயல்வெளிகளும் மரங்களும் சூழ்ந்துள்ள திருநெல்வேலியில் அல்வா புகழ் பெற்றது. விவசாயத்திற்கு அடுத்து பீடி சுற்றும் தொழிலை நம்பியே நிறைய மக்கள் இருக்கிறார். சுற்றுப்புற மக்களின் கடும் எதிர்க்கிடையே இயங்கும் கூடங்குளம் அணுமின் நிலையம், இஸ்ரோ திரவ இன்ஜின் உந்தும வளாகம், கங்கை கொண்டான் தொழில்நுட்ப பூங்கா, நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆகியவையும் இந்த தொகுதியில்தான் இருக்கின்றன. கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி சீரமைப்புக்கு பின் இந்த மக்களவை தொகுதியில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், நாங்குநேரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. முன்னாள் அமைச்சர்கள் நயினார் நாகேந்திரன், ஆலடி அருணா, பூங்கோட்டை ஆலடி அருணா ஆகியோரும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர்கள் ஆவுடையப்பன், செல்லப்பாண்டியன், PH பாண்டியன் இந்த தொகுதிகளில் இருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மொத்தமுள்ள 15,26,452 வாக்காளர்களில் 7,49,127 பேர் ஆண் வாக்காளர்கள், 7,452,452 பெண் வாக்காளர்களும் 66 மூன்றாம் பாலினத்தினரும் உள்ளனர். தொகுதியில் சுதந்திரத்திற்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றது. அதில் பிள்ளை 2 முறை MP ஆனார். அதன் பின்பு சுதந்திரா கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தொகுதியை அடுத்தடுத்து கைப்பற்றின. பொதுவாகவே தேசிய கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதிகளில் இதுவும் ஒன்று என்றாலும் 1977 ஆண்டு பிறகு அதிமுக 7 முறையும், திமுக 2 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. முதலாக ஆலடி அருண், அதன் பின் இத்தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே இருந்தது. கடம்பூர் சனார்த்தனம் மட்டும் தொடர்ந்து 3 முறை இங்கே வென்றுள்ளார். PH பாண்டியனும் இந்த தொகுதியிலிருந்தே MP ஆனார். திமுகவின் சிவபிரகாசம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரசின் சார்பில் தனுஷ்கோடி ஆதித்தன் வெற்றி பெற்றார். 2009இல் காங்கிரசின் சார்பில் ராமசுப்பு வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் அதிமுகவின் சார்பில் பிரபாகரனும், திமுகவின் சார்பில் C. தேவதா சுந்தரமும், தேமுதிகவின் சார்பில் சிவனணைந்த பெருமாளும், காங்கிரசின் சார்பில் ராமசுப்புவும் போட்டியிட்டனர். 15 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் திமுக வெற்றி பெற்றது. அக்கட்சியின் வேட்பாளர் பிரபாகரன் 1,26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ராமசுப்பு 62,863 வாக்குகள் மட்டுமே பெற்றார். தமிழகத்தின் முதல் நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்ட தொகுதி என்ற சிறப்பை பெற்றது திருநெல்வேலி தொகுதி. அந்த திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆன போதும் இன்னும் நிறைவேறிய பாடில்லை. மக்களின் பல்லாண்டு கால கனவான அதன் இன்றைய நிலை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 2 உண்டு. ஒன்று, அளவிடவே முடியாத பசுமை. தாமிரபரணி கொடுக்கக்கூடிய செழிப்பு தான் அதுக்கு காரணம். இன்னொன்று, இது போன்ற
இரத்த சிவப்பிலான தேரி காடுகள். 12,000 ஏக்கர் பரப்பளவுல திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க இந்த தேரி காடு பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த தேரி காடுல பசுமை பூக்க 10 வருடங்களுக்கு முன்பா தமிழ்நாட்டோட முதல் நதிநீர் இணைப்பு திட்டங்கிறது தொடங்குச்சு. 10 ஆண்டுகளை கடந்தும் அந்த திட்டம்ன்றது இன்னும் முழுமையடைய இருக்கு. தமிழகத்தில் உருவாகி தமிழகத்திலேயே கடலில் கலக்கும் தாமிரபரணி ஆறு பாய்ந்தோடாத பகுதி. ஒரு புறம் பசுமை பச்சை களம் விரித்திருக்கும் அதே திருநெல்வேலி தொகுதியில்தான் மற்றொரு புறம் 57,000 ஏக்கர் நிலப்பகுதி தரிசு காடாய் கிடக்கின்றது. தாமிரபரணியின் தெற்கே உள்ள திசையன்விளை, நகுநேரி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 12,000 ஏக்கர் கொண்ட இந்த பகுதிதான் தேரிக்காடு. இது விவசாயத்திற்கு ஏற்ற மண் இல்லை என்றாலும் விவசாயம் செழித்த காலம் ஒன்று உண்டு. இன்று வறட்சிக்கு வாக்கப்பட்டு நிற்கிறது. நீர் இந்த இடத்துல நீர்மட்டம் இல்லைன்னா கூட இந்த தேரி பகுதியில் அதிகமான ஒரு நீர்மட்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடின்னு சொல்லுவாங்க. அந்த 25 அடியிலிருந்து 40 அடிக்குள்ளே ஒரு சுவையான தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் வர தண்ணீர் உடைய வரத்து கம்மியான உடனே இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி கடல் நீர் உள்ள புகுந்து உப்பு நீராக மாற்றப்பட்டது. இப்போ இங்கே யாருமே இந்த வாழ முடியாமல் எல்லாம் சென்னையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே குடும்பம் எந்த ஊர்லேயும் ஆள் கிடையாது. எல்லா வீட்லேயும் கிளம்பி எல்லாருமே சென்னை தான் போயிட்டு இருக்காங்க. காரணம் இங்கே எந்த மழை தண்ணி தோட்டத்தில் விவசாயம் பண்ண முடியாது, கிணத்துல தண்ணி கிடையாது, அப்படி பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. வறண்ட இந்த பகுதியை மீண்டும் பார்க்க 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம்தான் தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம். தாமிரபரணியிலிருந்து ஆதோறும் கடலில் 13 TMC தண்ணீரை வெள்ள நீர் கால்வாய் மூலம் எம்எல்ஏயில் நிரப்புவதே திட்டத்தின் சாரம். ஆனால் நீண்டே போவதால் தற்போது இதன் மதிப்பீடு 369 கோடியிலிருந்து 869 கோடி ரூபாய் அதிகரித்துவிட்டது. 73 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த நதிகள் இணைப்பு திட்டம் 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அதில் 10 ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் 3ஆம் கட்டத்தை எட்டியுள்ளது. நதிநீர் இணைப்பு தேர்ட் ஸ்டேஜ் பத்தி இந்த 300 கோடி ரூபாய் இடம் நிலம் 300 கோடி ரூபாய் அங்கிருந்து அதனுடைய அடிப்படையில் தேர்ட் ஸ்டேஜ் இப்போ வேலையில் இப்போ ஒரு கடந்த மாதத்தில் தேர்ட் ஸ்டேஜ் தமிழக முதல்வர் அவர்கள் மெட்ராஸ்ல இருந்து காணொலி காட்சி மூலமாக இங்க தமிழகத்தினுடைய நம்ம திசையன்விளை பக்கத்தில் இருக்கிற கோவங்குளம் இடத்துல தேர்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை நிறைவேற்ற திருநெல்வேலி பகுதியில் அளவீட்டு பணிகளை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்துகின்றனர். திட்டம் நிறைவேறினால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 23,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும். சுமார் 5,300 கிணறுகளில் நிலத்தடி நீர் மேம்படும். ஆனாலும் அரசு கூறியபடி அடுத்த ஆண்டுக்குள் திட்டம் நிறைவேற வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. இது கிட்டத்தட்ட 10 வருஷம் மக்கள் பத்திரிகையிலையும் மீடியாவிலையும் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சலிப்பு தட்டி போச்சு. அதனால வாக்குல மக்கள்கிட்ட செய்தால் மட்டும்தான் மக்கள் அரசியல்வாதியை நம்புவாங்கிறதுக்கு இந்த திட்டம் ஒரு உதவியா இருக்கும். அடிக்கடி பொய்க்கும் பருவத்தையால் இந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்கிறார்கள் மக்கள். இந்த மக்களவை தேர்தலிலாவது அதற்கு விடிவு காலம் பிறக்குமா என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு. பெரிய தொழிலமில்லாத திருநெல்வேலி தொகுதியில் தொடங்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பூங்காவும் சிறப்பு பொருளாதார மண்டலமும் வேலை வாய்ப்பை பெருக்க இன்னும் காட்சி பொருளாகவே இருக்கின்றன. மற்றொரு புறம் ஜிஎஸ்டியால் பீடி தொழில் பாதிப்புக்குள்ளானதால் தொழிலாளர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இது தொடர்பாக கள ஆய்வு செய்து நம்முடைய செய்தியாளர் சிபினந்திக்கும் சிறப்பு தொகுப்பு இதோ. திருநெல்வேலி தொகுதியில் பெரும்பாலான பெண்களின் வேலை வாய்ப்பும் பொருளாதார தன்னிறைவும் பீடி சுற்றும் தொழிலையே இருக்கிறது. ஜிஎஸ்டி வரியால் பீடி சுற்றும் தொழில் அழியும் நிலைக்கு வந்துவிட்டதாகவும் இதனால் 2 லட்சம் பேர் வேலை இழந்திருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பீடி தொழிலாளர்கள். ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. அதுவும் வேலை கொடுத்தா விலையும் போய் ரொம்ப குறையுது. 1000 பீடிக்கு 50 ரூபா போட்டால் 150 ரூபா போட முடியும். அது எங்களுக்கு பத்தாது, எங்கள் வருமானத்துக்கு அது பத்தாது. கடந்த 4 ஆண்டுகளாக பீடி தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை மத்திய அரசாங்கத்தால்
நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த தொகுதியின் மக்கள். 25 ஆண்டுகள் முன்பாக பீடி தொழில் குழந்தைகள் கல்வி கற்காமல் இந்த பீடி தொழிலே ஈடுபடுத்தக்கூடிய நிலைமை என்பது இருந்தது. அதிகாரிகள், தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து பீடி தொழில் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த கல்வி உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டது. இந்த வழங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை மூலமாக மத்திய அரசாங்கம் கல்வி உதவித்தொகை கடந்த 4 ஆண்டு காலமாக வழங்காமல் இருக்கிறது. இது மிகப்பெரிய மீண்டும் பீடித்தொழிலுடைய குழந்தைகளை கல்வி கற்க முடியாத அளவிற்கு மாற்றிக்க அந்த குழந்தைகளை மீண்டும் பீடி தொழிலுக்கே கொண்டு வருகிற நிலைமையை உருவாக்கும். 2001ஆம் ஆண்டு நாம் இருக்கக்கூடிய நாங்குநேரி பகுதியில் 2500 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பெரிய பொருளாதார மண்டலத்திற்கான அடிக்கல் என்பது உருவாக்கப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு. 2008ஆம் ஆண்டு தொடங்கி 2011ஆம் ஆண்டிற்குள் கங்கை கொண்டான் ஐடி பூங்கா என்பது 500 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலங்களில் கட்டடங்கள் எதுவும் உருவாகவில்லை. இந்த தென் மாவட்ட இளைஞர்களுக்கு, குறிப்பாக நெல்லை மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகவே இல்லை. தென் மாவட்ட இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கனவு என்பது இந்த காலி நிலங்களில் கனவுகளாகவே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. பெரும் தொழில் நிறுவனங்கள் இல்லாத திருநெல்வேலி தொகுதியில் வேலைவாய்ப்பை பெருக்க கங்கை கொண்டானில் 100 ஏக்கர் பரப்பளவில் தொழில்நுட்ப பூங்கா கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திறக்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்டது தொடங்கி வரை ஒருவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கின்றனர். எல்லா தொழிலதிபர்களும் தூத்துக்குடி முற்றிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 தெர்மல் பவர் பிளான்ட் தூத்துக்குடியில் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஆனால் ஏன் திருநெல்வேலிக்கு வர மாட்டேங்கிறாங்க? தூத்துக்குடி மக்களை வளப்படுத்துறாங்கன்னு கேட்டால் இல்லை. அவங்களுக்கு நிறைய லாபம் சம்பாதிக்க பண்ணணும். இப்போ தூத்துக்குடியில் ஆரம்பித்து அங்கே பக்கத்தில் போர்ட் ட்ரஸ்ட் இருக்கு, பக்கத்துலேயே அவங்களுக்கு அவங்க தங்களுடைய லாபத்தை குறிக்கோளாக கொண்டு பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிய பகுதி மக்களுக்கு இளைஞரும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியே கிடையாது. கங்கை கொண்டான் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்தால் சொந்த ஊரிலே தங்களுக்கு ஐடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிய நெல்லை சுற்று வட்டார பகுதி இளைஞர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. 8 வருடங்களாகியும் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே தென்படுகிறது கங்கை கொண்டான் தகவல் தொழில்நுட்ப பூங்கா. கங்கை கொண்டான் தகவல் தொழில்நுட்ப பூங்கா மட்டுமல்ல, நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நிலையும் இதுதான் என்கின்றனர் படித்த இளைஞர்கள். 2001ஆம் ஆண்டு 2500 ஏக்கர் பரப்பளவில் நிறுவப்பட்ட இந்த பொருளாதார மண்டலத்தில் வேலைவாய்ப்பு வழங்கும் என்று கூறப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், வடநாட்டிலனா போய் வேலை பசங்க, நம்ம திருநெல்வேலி மாவட்ட பசங்க. ஏன்னா வேலை கிடையாது. வேலை இருந்தால் தான் பார்க்க முடியும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு அது மட்டும்தான் இருக்குது. ஒரே அலைச்சல், இந்த மாதிரி தான் ப்ரெஷர், இந்த மாதிரி தான் ஒர்க் இருக்குது. மித்தபடி ஈஸியான ஒர்க் எதுவுமே இல்லை. படித்த படிப்புக்கு இங்கே வேலை இல்லை. இதுதான் உண்மை. திருநெல்வேலி சிட்டியில் எந்த இதுவுமே இல்லை. ஐடி முடித்தா கூட இங்கே வேலை கிடையாது. எல்லாருமே வெளியே தான் போகிறாங்க. 10th முடிச்சுமே எல்லாம் வெளியே தான் போகிறாங்க. கொத்தனார் வேலை, இதுக்கு மட்டும் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. மித்தபடி இந்த மில்லில் நல்லா வேலை பார்த்துருந்தாங்க முன்னாடி. இப்போ மில்லுமே அடைச்சினால இங்கே வேலை பார்த்த எல்லாருமே வேற லோன் இந்த மாதிரி தான் வேலை போயிட்டுருக்காங்க. புதிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வர தமிழக அரசு முயற்சிக்காததன் விளைவு 2500 ஏக்கர் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் வெயிலில் காய்ந்து நிற்கிறது. மூடப்படக்கூடிய இந்த பிரம்மாண்டமான நூற்பாலை 15 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஷிப்டுக்கு 700 பேர் வீதம், நாளைக்கு 2100 தொழிலாளர்கள் நேரடியாகவும் ஒட்டுமொத்தமாக 10,000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை பார்த்த வரலாறு உண்டு. ஆனா இன்னைக்கு இதோட கதவுகள் மூடப்பட்டிருக்கு. சரியா 58 ஏக்கர் அளவுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நூற்பாலை தமிழ்நாட்டோட ஒரு பெருமைமிகு அடையாளம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதல் நூற்பாலை இன்னைக்கு மூடி கிடக்கு. இதோட கதவுகள் மூடப்பட்டிருப்பது இந்த நூற்பாலையோடைய வரலாறு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த நெல்லை மாவட்டத்தின் தொழில் என்ன அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டுது. இந்த மாவட்டத்தின் இளைஞர்கள் வேலைக்காக இடம்பெயரும் கதையையும் இந்த நூற்பாலை சொல்லுது. அழிவு பாதைக்கு போனது சொல்ல போனால் தொழிற்சங்கங்களும் நிர்வாகமும் சேர்ந்து தான். தொழிற்சங்கமும் நிர்வாகமும் சேர்ந்து அழிவு பாதை காரணமே. தொழிலாளி மேலே எந்த குறையும் கிடையாது. நாங்கள் வேலைக்கு சேர்ந்த போது வேலை பார்த்த ஒர்க்கலோட அதிகமான ஒர்க்கலோடு தான் கிடைச்ச வேலை பார்த்தோம். 1க்கு 3 மடங்கு அதிகமாக வேலை பார்த்தோம். சொல்லப்போனால் தொழிலாளர்கள் நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிர்வாக கோளாறு தான் மெயின். ஆமாம், அரசியல்வாதி என்றைக்கு காலை வச்சாங்களோ அன்றைக்கே மில்லு நாசம்.
இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நெல்லை மக்களவை தொகுதி உறுப்பினராவது தங்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் என்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார்கள் என்றும் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். வாக்கு போகும் திருநெல்வேலி மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இந்த முறை மல்லுக்கட்ட போகும் வேட்பாளர்களின் பின்னணி என்ன? அனைத்தும் அறியலாம். ஒரு தேர்தல் வாக்குறுதிகள், முழக்கங்கள், ஆரவாரங்கள் என அரசியல் கட்சியினர் என்னதான் ஓட்டு வேட்டையாட கிளம்பினாலும் மக்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. திருநெல்வேலி மக்களின் மனசு பற்றி ஓரளவாவது தெரிந்து கொள்வோமா? நேஷனல் லெவல்ல எந்த லீடருக்கு ரொம்ப செல்வாக்கு நினைக்கிறீங்க? மோடிக்கா இல்ல ராகுல்கா? ராகுல் காந்தி தான். எதுக்கு? இப்போ எல்லாம் அடுத்து வர ஜெனரேஷன்லாம் அவரத்தை நம்பியிருக்காங்க. அடுத்து மோடி மேலே என்னென்னா எல்லோரும் இப்போ அவர் மேலே தான் வெறுப்பாக இருக்காங்க. அது ஏன்னு தெரில, எல்லோரும் பேசுகிற பொறுத்து அப்படி தான் இருக்குது. இந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அந்த டிமானிசேஷன் பிரச்சனை பெருசாக இருக்கும் சார். ஏன்னா அது அதை சாதிச்சுட்டு தான் மோடி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பெரிய லாஸ் தான். ஏன்னா அவ்வளோ பணம் இழப்புன்றது செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணதுனால என்ன மக்கள் நாட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் வந்துச்சு? இல்லை எத்தனை பேருடைய பணத்தை வெளியே கொண்டு வந்தாங்க? எத்தனை அரசியல்வாதிகளுடைய பணம் இதில் வெளியே வந்திருக்கோம்? ஒன்றுமே இல்லை. அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. நடுத்தருவில் நின்னதெல்லாம் அப்பாவி மக்களும் சும்மா சாதாரண சிறு சிறு விவசாயம் வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் தான் கஷ்டப்பட்டாங்க. என்ன பெரிய ஆட்களுடைய யாரும் ரயில் நிற்கலையே. இந்த பணத்தை மாற்றுறதுக்கோ சரியில்லை இது பண்ணுறதுக்கோ அவங்க வருத்தப்படவே இல்லையே. நம்ம மாநிலத்தில் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தாங்க, உங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுக்கறது மூலமாக ஒரு கட்சிக்கு செல்வாக்கு கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது மட்டுமே மக்களுக்கு போதுமானது இல்லைல்ல. எது மட்டும்? அவங்க கொடுத்த அந்த 2000 1000 மட்டுமே மக்களுக்கு போதுமானது கிடையாது. பணம் எல்லார் கையிலையும் இன்னைக்கு அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அது மேட்ரு கிடையாது இல்லையா? மக்களுக்கு பொதுவாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். கல்வியில் மெயினாக இருக்கணும். அப்புறம் விவசாயம்லாம் இப்போ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டிருக்காங்க. காசு கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்காம விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறது இல்லதா, இல்லை வாங்கிட்டு விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறது? வாங்கிட்டு விருப்பப்பட்டவங்க போகிறே நல்லது தானே. அவங்க கொடுக்குறது நம்ம காசு தான் கொடுக்காங்க. அவங்க ஒன்றும் அவங்க காசு கொடுக்கல, நம்மள்ட்ட அடித்த காசு தான் அவங்களுக்கு கொடுக்காங்க. அதனால் வாங்கிட்டே நம்ம விருப்பப்பட்டவங்க நம்ம போகிறது நல்லது. அதிமுக திமுகக்கு ஓட்டு போட்டு ரெண்டுமே பார்த்தாச்சு. அதனால் இந்த ட்ரிப்பு புதுசாக வரவங்க டிடிவிக்கு ஓட்டு போடலான்னு என்னோட கருத்து. கமலஹாசன் வராங்க, ஆனால் அம்மா இருக்கும்போது இது வரைக்கும் அவங்க யாருமே அரசியல் வேண்டாம்னு சினிமா துறையை மட்டும் போதுன்னாங்க. அம்மா கலைஞர் 2 பேர் போனதுக்கப்புறம் தானே இவங்க சொல்கிறாங்க. அதனால் டிடிவிக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த திருப்பு எலெக்ஷனில் பெரிய பிரச்சனைனா விவசாயம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் விவசாயத்துக்கு செய்கிறதுனா அண்ணன் சீமானவர் தான் நல்லா செய்வாங்க. என்னோட ஓட்டும் சீமானவருக்கு தான். இப்போ நீட்டாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடியது சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படிங்கிறாங்க. சிபிஎஸ்சி நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு சின்ன சிபிஎஸ்சி ஸ்கூலில் காட்டுங்க, மினிமம் 1 lakh ஃபீக்கு கீழே நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு காட்டுங்க. உங்களால் காட்ட முடியாது. ஸோ காசு இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். ஸோ இளைஞர்களுக்கு வேலையே இல்லை. அப்புறம் எப்படி நான் என்னோட அண்ணனையோ தம்பியோ தங்கச்சியோ இல்லை நான் சித்தப்பா பையனோ யாரோ ஒரு நான் ஹெல்ப் பண்ணி எப்படி அவங்க மேலே வர முடியும்? ஸோ கண்டிப்பாக இப்போது காசு இல்லாத ஏழைகள் இல்லைனா மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், அவங்க கண்டிப்பாக அதே தரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொலிட்டிஷியன்ஸோட ஆசையாகவே இருக்குது. திருநெல்வேலி எம்பி பிரபாகரன் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு செயல்பட்டுள்ளார்? தொகுதி மேம்பாட்டிற்கு அவர் செலவிட்ட தொகை எவ்வளவு? விவரம் அறியலாம் இப்பொழுது. பிரபாகரனின் மக்களவை வருகை பதிவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 331 நாட்கள் அவை நடந்த நிலையில் 271 நாட்கள் அவர் அவைக்கு சென்றுள்ளார். அதாவது 82 விழுக்காடு நாட்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்றுள்ளார். தாமிரபரணியை சுத்தம் செய்ய நிதி ஒதுக்க வேண்டும், திருநெல்வேலியில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும், சென்னை கன்னியாகுமரி இடையே ரயில் பாதை மின்மயமாக்கலை விரைவுபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 17 விவாதங்களில் பங்கேற்று பேசியுள்ளார். 7 சிறப்பு கவன ஈர்ப்புகளையும் கொண்டு வந்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை, விவசாயிகளின் கடன் சுமை, ஆரோக்கியமில்லாத உணவுப் பொருட்களின் விளம்பரங்களுக்கு தடை விதிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக கேள்விகள் கேட்டுள்ளார். மொத்தம் 141 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். திருநெல்வேலி தொகுதி மேம்பாட்டிற்கு 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 19 கோடியே 57 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் கடந்த தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேர் மோதுகின்றன. அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய அறிமுகம் இதோ. திருநெல்வேலியில் கடந்த முறை வென்ற பிரபாகரனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இந்த முறை PH மனோஜ் பாண்டியனுக்கு வாய்ப்பளித்துள்ளது அதிமுக. இவர் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகன். முதுநிலை சட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். இரட்டை இலை வழக்கில் O. பன்னீர்செல்வம் அணி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வாதாடியவர்.
2001ஆம் ஆண்டு சேரன் மகாதேவி எம்எல்ஏவாக தேர்வானார். 2010 முதல் 16 வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ளார். 1993 முதல் அதிமுகவில் உறுப்பினராக உள்ள இவர் தற்போது அமைப்பு செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார். நெல்லை கிழக்கு மாவட்ட பொருளாளராக ஞான திரவியத்தை வேட்பாளராக அறிவித்துள்ளது திமுக. SSLC படித்துள்ள இவர் அன்னை குழும நிறுவனங்களின் நிறுவனர். வள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராகவும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தென்காசி, பணக்குடி, பழவூர் பகுதிகளில் இவருக்கு சொந்தமாக காற்றாலைகள் உள்ளன. காற்றாலை கட்டுமான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஞான அருள்மணி ராதாபுரத்தைச் சேர்ந்தவர். 69 வயதான இவர் SSLC படித்தவர். ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். தற்போது அமமுக நெல்லை தெற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளராக பொறுப்பில் உள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிடும் சத்யா பாளையங்கோட்டையில் உள்ள கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர். BSc முடித்துள்ள சத்யா இல்லத்தரசியாக இருக்கிறார். கட்சியின் அடிப்படை தொண்டர். மக்கள் நீதி மய்யம் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள 53 வயதான வெண்ணிமலை பொறியியல் பட்டதாரி. மென்பொருள் நிறுவனம் நடத்தி வருகிறார். திருநெல்வேலி தொகுதி பற்றிய முழுமையான களத்தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா? கரூர் தொகுதி நிலவரம் பற்றி அறியாவலா? நாளை வரை பொறுத்திருங்கள். இது 40க்கு 40.